மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருவது ஈரோட்டில் கிட்னியை விற்பனை செய்து வாங்கிய கடனை செலுத்தும்படி கூறிய பைனான்சியர் கிருஷ்ணகுமார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருக்கிறார். கிட்னி விற்பனை செய்ய கூறிய பைனான்சியர் கிருஷ்ணகுமார் மீது பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். கிட்னி விற்பனைக்கு தெரிந்தவர்கள் தன்னிடம் இருப்பதாக பைனான்சியர் கிருஷ்ணகுமார் கூறியதாக அந்த பெண் குற்றச்சாட்டில் தெரிவித்திருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 6 லட்சம் கட்ட வலியுறுத்துவதாக ஈரோடு சூரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுகுணா என்பவர் புகார் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த புகாரினை தெரிவித்திருக்கிறார். வட்டிக்கு வட்டி, மீட்டர் வட்டி கட்ட பைனான்சியர் கிருஷ்ணகுமார் வலியுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். என் பேரு சுகுணா. எங்க வீட்டுக்காரர் இறந்து 13 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, ஒரு பையன் இருக்கிறான். பிள்ளையும் பையனும் 10வது வரைக்கும் தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் படிக்கல. இவர்கிட்ட கொஞ்சம் கடன் பிரச்சனையால கிருஷ்ணகுமார் அவர் பேரு. அவர் அந்த வட்டி பிசினஸ் தான் பண்றாங்க. அவர் இந்த சத்திரம் பக்கத்துல இருக்கிறாங்க. வட்டி பிசினஸ் தான் அவர் தொழிலே. இதுதான். அங்கங்க போயிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி இப்ப இங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவர் மேல. அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப 2 லட்சம் ரூபா நான் மொத்தமா தரணும் பணம். ஆனா வட்டி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் அவர் பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 6 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நான் வட்டியை கட்டிட்டேன். என்னோட சம்பாதிச்ச வருமானம் மொத்தமும் அவர்கிட்ட தான் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு நயனா பைசா கூட கிடையாது. அடுத்த வேலை சோத்துக்கு கூட காசு இல்லாம நான் நிக்கிறேன். வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம வீட்டுக்காரங்க பூட்டி வச்சு அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்களே கேட்டீங்கல்ல, எங்க இருக்கிற பணம் கொடுன்னு இந்த மாதிரிதான் டார்ச்சல் பண்றாங்க என்ன. இப்ப பணம் கொடு, வட்டி குடியில பணம் கொடு அப்படின்றாப்புல. இல்லையா, நான் கிட்னி விற்று பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். எனக்கு இதுல இருந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. 2 மாசம் டைம் கேட்டேன். 2 மாசம் டைம் கொடுனா நான் கிட்னி வித்து கூட உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இப்ப என்ன டெய்லி வட்டி கேட்பறாப்புல. ஒரு 20,000 ரூபாய்க்கு டெய்லி 1400 ரூபாய் வட்டி கொடுக்கணுமா. அப்புறம் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாரம் 3000 ரூபாய் வட்டி கேட்கிறாரு. இந்த சிறு வாங்கின பணம் வட்டி அசலும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் இப்ப கட்ட சொல்றாரு. அதை மாச வட்டியா போட்டு அதுக்கு தனியா 18,000 கேட்கிறாரு. நான் எங்க போய் கொடுக்கட்டும்?